அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் இடமும் தூரதேச வாழ்க்கையும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டாபிக்கா 5ஆம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அவர்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அதுபோல முன்னோர்களுடைய ஆஸ்தி பாஸ்தியை பற்றி சொல்லக்கூடியது, முன்னோர்களுடைய சொத்து சுகங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த 5ஆம் இடம் தான். அதுபோல 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி பாவம், மனநிலை எப்படி இருக்கும் ஜாதகருக்கு. எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பாரா, எப்பொழுதுமே துன்பத்தில் இருப்பாரா, மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாரா, உறுதியான மனநிலை கொண்டவராக இருப்பாரா அப்படின்றத சொல்றது 5ஆம் இடம் தான். ஜாதகருடைய அட்வென்ச்சர்லாம் எப்படி இருக்கும், விளையாட்டின் மீது ஆர்வங்கள் எப்படி இருக்கும், துடிப்பான நபரா இருப்பாரா, உடல்ல ஆக்டிவ்னஸ் அதிகமா இருக்குமான்றது 5ஆம் இடம் சொல்லுது. அதுபோல 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய லௌகீக வாழ்க்கை, அவருடைய இல்வாழ்க்கையில் மனதை பிறரிடம் பறிகொடுப்பாரா அல்லது பிறரிடம் வசியப்படுவாரா அப்படின்றதெல்லாம் இந்த 5ஆம் இடம் தான் சொல்லுது. காதல் போன்ற உணர்வுகளை 5ஆம் இடம் சொல்லுது. முன்னோர்களிடமிருந்து எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்கள், முன்னோர்களிடமிருந்து ஜெனட்டிக்கா ஒரு மனிதனுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நல்ல கலைத்துறையில பாரம்பரியமாக அவருடைய கலையை தொடர்ந்து நடத்திட்டு வராங்கன்னா அதுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கும். முன்னோர்கள் நடத்திய ஃபேக்டரியை கண்டினியூ நடத்திட்டு வராங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கும். முன்னோர்கள் செய்த செயலை பிறகு மீண்டும் மீண்டும் செய்து வராங்க, கண்டினியூட்டி மிஸ் ஆகல, அதனுடைய பண்புகள் இவர்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஒரு ஜாதகர் முன்னோர்களுடைய சொத்துக்களால் ஆதாயம் பெறணும்னா 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கடந்த காலத்தை பற்றி நம்ம பார்த்தோம். நிகழ்காலத்துல ஜாதகருடைய மனநிலையும் ஜாதகருடைய என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், மனநிலை சார்ந்த இயக்கங்கள் சார்ந்த விஷயங்களை குறிக்குது. எதிர்காலத்தை ஏதேனும் இந்த 5ஆம் இடம் குறிக்குதுன்னா 5ஆம் இடம் எதிர்காலத்தையும் குறிக்குது. வரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும், ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் சமூகத்துல எப்படி வளம் வருவார்கள்னு சொல்றத இந்த 5ஆம் இடம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. இப்ப 5ஆம் இடத்துல நிகழ்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, கடந்த காலம் இருக்கிறது. 3 பாவங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த 5ஆம் பாவம். அதனாலதான் திரிகோணத்துல 5ஆம் இடமும் ஒரு பாவமாக இருக்கிறது. இந்த 5ன்றது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம். லக்குன்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்பாராத நடக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த 5ஆம் இடம் உறுதிப்படுகிறது. இதை எப்படி சொல்லலாம்னா, சாதாரண டிரைவர் தான் இதுல டாக்ஸியை ஓட்டிட்டு இருப்பார். அதே டிரைவர் தான் முதலமைச்சர்களுக்கோ ஜனாதிபதிகளுக்கோ பிரதம மந்திரிகளுக்கும் டிரைவரா இருப்பார். பெரிய அரசியல் பிரமுகருக்கோ அல்லது பெரிய தொழிலதிபருக்கோ டிரைவரா இருப்பார். 2 பேருக்கும் வெவ்வேறு வித்தியாசம். செய்யக்கூடிய வேலை ஒன்று, அதை உயர்மட்டத்தில் செய்யக்கூடிய நிலை. அப்ப அந்த உயர்மட்டத்தில் ஒருவருடைய ஜீவனத்தை வைப்பதற்கு இந்த 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப துணை புரியுது. ஒரு முக்கியமான 5ஆம் இடத்துலதான் ஒரு மனிதனுடைய தூரதேச வாழ்க்கையும் முடிவு பண்ணப்படுது. அதாவது பூர்வீகம் இல்லாத வாழ்க்கை, பூர்வீகத்துல ஒரு ஜாதகர் பிறந்து அங்கு வாழ முடியாத நிலையை இந்த 5ஆம் இடம் தான் குறிக்கிறது. அதை எப்படி நம்ம விவரிக்கலாம்? எவருடைய ஜாதகங்கள்ல 5ஆம் இடத்துல இருள் கிரகம் இருக்கோ அவரால் பூர்வீகத்துல இருக்க முடியாது. பூர்வீகத்துல இருந்தா ரொம்ப பெரிதாக அவர் போற்ற முடியாது, அவருடைய வாழ்க்கை தினம் மேம்படாது. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிற கண்டிப்பா பூர்வீகத்துல இருக்கக்கூடாது, தொலைதூர வாழ்க்கை தான். பூர்வீகத்துல இருந்தாருன்னா வெற்றி இருக்காது. சில பேருக்கு இதுல யுனிக்கா இருக்கும். ராகு 5ல் அமர்ந்திருப்பார், குருவோட பார்வையில இருப்பார் அல்லது சுக்கிர பார்வையில இருப்பார். என்ன பண்ணும், பூர்வீகம் இருக்கும், பூர்வீகம் நல்ல சுபூட்சமா இருக்கும், ஆனால் அவரால் அங்க தங்கக்கூடிய சூழல் இருக்காது. இவர் வெளிநாட்டுல இருப்பார், இவருடைய வேலை இவருடைய தொழில் சார்ந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல இருப்பார். வந்து போகக்கூடிய ஒரு இடமாக அமைச்சு கொடுத்துரும். ஆனால் 5ல் ராகு இருப்பது பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத தொலைல இருக்கணும். கேதும் அப்படித்தான். 5ல முற்பகுதியில தடை இருக்கும். ரொம்ப ஒரு 30 வயது வரைக்கும் தடை கொடுப்பார், அதன் பிறகும் தடை கொடுப்பார். ஆனால் புதுசா இவரே பூர்வீகம் உருவாக்கிப்பார். இவர் அடுத்து உருவாக்கக்கூடிய சந்ததிகளுக்கு இவரே தனியாக நிலவளங்களையும் பெரிய ஆதாயமான செல்வ சேர்க்கையும் சேர்த்து கொடுப்பார். அப்ப 5ல ராகு கேதுக்குள்ள இருந்தா தூரதேச வாழ்க்கை. சனி பகவான் 5ல இருக்கிற, ஆனா சனி பகவான் நாங்க 5ல் அமர்ந்து வலுவற்ற நிலையில இருக்காருன்னா பூர்வீகத்துல இருந்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லை. பூர்வீகத்துல உங்களுக்கு அவமானமும் அசிங்கங்களும் தான் இருக்கும். வெளியில போனாதான் வெற்றி, பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்றால் தான் வெற்றி. சனி ராகு கேதுக்கு. இப்ப 5ஆம் இடத்திற்குன்னு ஒரு வலு இருக்கு. அந்த 5ஆம் இடத்த அதிபதி ஸ்தான பலத்தை இழந்துடுறாருன்னா நீங்க பூர்வீகத்துல இருக்க மாட்டீங்க. அடுத்த விதி, இப்போ ஒரு மனிதனை தூரதேசத்திற்கு கொண்டு செல்வதற்கு ராகு கேதுக்கள் சனி பகவான் போன்ற இருள் கிரகங்களுடைய தொடர்பு 5ல் இருக்குன்னா பூர்வீகம்ல தொலைதூரத்துல இருப்பார். இதுல 5ஆம் இடத்த அதிபதி நீசம் பெற்று வலு குறைந்தாலும் அவர் பூர்வீகத்துல இல்லாம தூரதேசத்துல தான் இருந்தாகணும். அந்த அமைப்புல 12 லக்னத்திற்கு யார் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதினு பார்த்தலாம். ஏன்னா சிலருக்கு 5ஆம் அதிபதி யார், 5ஆம் வீட்டு கிரகம் யாருன்னு தெரியாது.
5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ 5ஆம் இடத்து அதிபதியோ வலு குறைந்தால் நீங்கள் பூர்வீகத்துல இருக்க முடியாது. ஒருவேளை பூர்வீகம் பெருசா இருந்தா கூட, உங்க மேல மரியாதை இருந்தா கூட, உங்களுக்கு வேலை வெளியில அமைச்சு கொடுத்து வந்து போகக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றிவிடும். அந்த வகையில மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிவமனை சிம்மாதிபதி வலு குறைகிறார் அல்லது அங்கு ராகு கேதுக்கள் சனி தொடர்பு கொள்ளுதுன்னா பூர்வீகம் இல்லை. பூர்வீகத்திலிருந்து நீங்க வெளியில தான் இருந்தாக வேண்டிய சூழல். சூரியன் வலு குறைஞ்சு நீசம் பெற்று பகை பெற்ற நிலையில இருக்கிறாருன்னா பூர்வீகம் இல்லை, பூர்வீகத்திலிருந்து வெளியில தான் இருப்பீங்க. வெளியே போனதான் உங்களுக்கு மரியாதை மதிப்பெல்லாம். ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் இடமாக கன்னிமனை வருகிறது, அதிபதியாக புதன் வரார். புதன் பாதிக்கப்பட்டிருக்கிற 5ல ராகு கேதுக்கள் சனி பகவான் இருள் கிரகம் தொடர்பு அல்லது பகை கிரகம். பகை கிரகம்னா செவ்வாழா 5ல இருக்கிறார், பூர்வீகத்தில் இருக்கக்கூட அது வெளியில இருக்கும். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் வீடாக துலாம் வருகிறது, அதிபதியாக சுக்கிரன் வரார். சுக்கிரன் வலு குறைஞ்சாரா அல்லது 5ல் ராகு கேதுக்கள் அல்லது 5ல் பகை கிரகங்கள், கண்டிப்பாக வெளியூர் தூரதேசம். உங்களுக்கு பூர்வீகத்துல இருந்தா கௌரவம் இல்லை, பெயர் புகழ் இல்லை, நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் இருக்கணும். கண்டிப்பாக பூர்வீகத்துல பிரச்சனை. கடகலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திற்கு 5ஆம் இடமாக விருச்சகமனை வருகிறது, அதிபதியாக செவ்வாய். செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு கேதுக்களோ சனி பகவானோ அல்லது 5ல் பகை கிரகங்கள் அமரும் பொழுது பூர்வீகம் இல்லை, பூர்வீகத்திலிருந்து வெளியில இருக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் மனையாக தனுசு வருகிறது, அதிபதியாக குரு வரார். குரு வலு குறைஞ்சிட்டார் அல்லது 5ல பகை கிரகம் ராகு கேதுக்கள் அமருதுன்னா தொலைதூர வாழ்க்கை தான், பூர்வீக வாழ்க்கை இல்லை. நிறைய சந்தேகம் வந்துடலாம், 5ஆம் இடத்துல பகை கிரகமோ இருள் கிரகமோ அமருது, பகை கிரகங்களா இருந்தா குழந்தை இருக்காதான்? இருக்கும். பூர்வீகத்துல இல்லாம வெளியில இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிமனையில பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் மனையாக மகரமனை வருகிறது, அதிபதியாக சனி பகவான் வரார். சனி பகவான் வலு குறைந்து 5லே பகை கிரகங்கள் ராகு கேதுக்கள் அமர்ந்தா பூர்வீகம் இல்லை, பூர்வீகத்திலிருந்து வெளியே இருக்கும். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் இடமாக கும்பமனை வருகிறது, அதிபதியாக சனி பகவான் வரார். சனி பகவான் வலு குறைகிறார் அல்லது 5ல் இருள் கிரகங்கள் அல்லது பகை கிரகம், தொலைதூர வாழ்க்கை தான். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் மனையாக மீனமனை வரும், அதிபதியாக குரு வரார். குரு வலு குறைகிறார். 5ஆம் இடத்துல ராகு கேதுக்களோ இருள் கிரகங்களோ பகை கிரகங்களோ அமருது, கண்டிப்பா தொலைதூர வாழ்க்கை தான். விருச்சகத்துல பிறந்து சுக்கிரன் 5ல உச்சம் பெறார், கண்டிப்பா தொலைதூர வாழ்க்கை தான். பூர்வீகத்துல இருந்தா கௌரவ பெயர்வுகள்ல குறைவு ஏற்படும். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் அதிபதியாக மேஷம் வருகிறது, 5ஆம் வீடாக மேஷமும் அதிபதியாக செவ்வாய் வரார். செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கார் அல்லது 5ல ராகு கேதுக்களோ பகை கிரகங்களோ இருக்குன்னா உறுதியா தொலைதூர வாழ்க்கை தான் உங்களுக்கு வலுப்படுத்தி கொடுக்கும். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் இடமாக ரிஷபமனை வருகிறது, அதிபதியாக சுக்கிரன் வரார். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், 5ஆம் இடத்துல ராகு கேதுக்களோ இருள் கிரகங்களோ அமருது, பகை கிரகங்கள். இருள் கிரகம்ன்றதை விட பகை கிரகம், வெளியூர் தூரதேச வாழ்க்கை அமைவுகள் தான். கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் மனையாக மிதுனமனை வருகிறது, அதிபதியாக புதன் வரார். புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது 5ஆம் இடத்துல ராகு கேதுக்களோ பகை கிரகங்களோ அமர்ந்திருக்குன்னா வெளியூர் தூரதேச வாழ்க்கை தான் உங்களுக்கு வெற்றி. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் அதிபதியாக சந்திரன் வரார், வீடாக கடகம் வருகிறது. கடகத்துல பகை கிரகமோ ராகு கேதுக்களோ அமர்ந்திருக்குன்னா வெளியூர் தூரதேச வாழ்க்கை தான். சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், வெளியூர் தூரதேச வாழ்க்கை தான் வெற்றி கொடுக்கும்ன்றதை உறுதிப்படுத்தும். இதுல ஒரு சந்தேகம் வந்துடலாம், 5ஆம் இடத்துல இருள் ராகு கேதுக்கள் அல்லது பகை கிரகங்கள் அமரும் பொழுது குழந்தை இது போன்ற எதிர்கால சந்ததியை பாதிக்குமா? அதற்கு 2-3 விஷயம் பார்க்கணும். குழந்தைக்கு காரக கிரகமான குருபகவானை பார்க்கணும், ஆதிபத்திய வீட்டில் அதிபதியினுடைய வலுவை பார்க்கணும், லக்ன வலுவை பார்க்கணும், உங்களுடைய துணைவருடைய வலுவை பார்க்கணும். இத்தனை விதிகளை பார்த்துதான் குழந்தை அமைவுகளை நாம் பார்க்க முடியும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.